இணைச்சட்டம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான என் அருமை தேவ ஜனமே, இந்த நாளில் நமக்கு தருகின்ற சிந்தனை, இந்த நாளில் ஒரு 5 நிமிடம் நம் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுப்போமா? ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இரக்கமிகு இறைவன். அவர் உங்களை கைவிட மாட்டார், அழிக்கவும் மாட்டார். உங்கள் மூதாதையரோடு அவர் ஆணையிட்டு செய்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. அதனாலதான் இன்னைக்கு சிந்தனை ஒரு 5 நிமிடம் ஆண்டவருக்காக. கடவுள் என் பிள்ளைகள் அனைவரின் இதயங்களிலும் வளர விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த நாளின் சிந்தனைக்கு ஒரு 5 நிமிடம் ஆண்டவருக்காக. இதோ இங்கே நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இதோ இங்கே நான் உன்னோடு இருக்கிறேன். இன்று நான் உன்னிடம் ஒரு சிறு தியாக செயலை எதிர்பார்க்க கூடாதா? என்ன ஒரு சிந்தனை பாருங்க. இன்று நான் உன்னிடம் ஒரு சிறு தியாக செயலை எதிர்பார்க்க கூடாதா? இது உனக்கு கைமாறு அல்லவா? நான் வரவில்லை எனில் அதை எனக்கு ஒப்பு கொடுத்து நீ உதவ முடியும் என்பது உனக்கு தெரியும். இந்த சிறிய மர செண்டுகளை தந்து என்னை அன்பு செய். இந்த சிறிய மலர்கள் செண்டுகளை தந்து என்னை அன்பு செய். இவை எனக்கு தரும் அன்பளிப்புகள். இதை நான் உனக்கு மீண்டும் தருவேன். என் சிறிய குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒரு அழகான சிந்தனைகளை தருகிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு அழகான சிந்தனைகளை தருகிறார். என் சிறிய குழந்தையே, நான் உன்னோடு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீ எனக்கு மகிழ்ச்சியின் மலர்களை கொண்டு வருகிறாய். அவற்றை நான் என் பிள்ளைக்கு அளிக்கிறேன். தந்தையாம் கடவுளுடைய வார்த்தை பாருங்க. அப்ப இன்னைக்கு சிந்தனை என்ன? என்னிடம் உன்னை முழுமையாக கையளிக்குமாறு இறைவன் உன்னிடம் கேட்கிறார். அல்லேலூயா. என்னிடம் உன்னை முழுமையாக கையளிக்குமாறு இறைவன் உன்னிடம் கேட்கிறார். அல்லேலூயா. அப்படி அளிக்கும் பொழுது இது உனக்கு திடம் அளிக்கும். என் கரங்களில் உன்னை பாதுகாப்புடன் வைத்திருக்கும். என் இனிய குழந்தையே, என்னுடனும் என் மகன் இயேசுவுடனும் இருப்பதை தவிர வேறு எதுவும் உனக்கு அதிக மகிழ்ச்சியை தராது என்பதை நினைவில் கொள். அல்லேலூயா. இந்த பாடல் வரிகளோடு இந்த வார்த்தை பாருங்க, ஆவியானவர் எப்படி பேசுகிறார்கள். எனது தெய்வம் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து, எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. என்னிடம் உன்னை முழுமையாக கையளிக்குமாறு இறைவன் உன்னிடம் கேட்கிறார். உன் இதயத்தை என் சிறப்பான பாதுகாவலுக்கு ஒப்புக்கொடு. இந்த ஜெபம் தண்ணீரை போன்றது. அது உன் ஆன்மா அதிக அழகுடன் இருக்க உதவி செய்யும். ஆமென். என் குழந்தாய், என் குழந்தாய், என் மகன் இயேசு உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னிடம் நீ இன்னும் அதிகம் நெருங்கி வர வேண்டும் என அவர் விரும்புகிறார்.
நீ இன்னும் அதிகம் நெருங்கி வர வேண்டும் என அவர் விரும்புகிறார். உனக்கு தனது தனிப்பட்ட சிறப்பான அருள் வரங்களை தருகிறார். என் குழந்தாய், சிறியவளாகவே இருக்க விரும்பு. இந்த உலகம் உன்னை புறக்கணித்தாலும் கூட அது உனக்கு முக்கியம் அல்ல. இந்த உலகம் உன்னை புறக்கணித்தால் கூட அது உனக்கு முக்கியமல்ல. அது எந்த விளைவுகளையும் தராது. நான் உன்னை அன்பு செய்கிறேன். என் சொந்த பிள்ளையாக உன்னை சீராட்டுகிறேன். என் சொந்த பிள்ளையாக உன்னை சீராட்டுகிறேன். என்ன ஒரு அருமையான சிந்தனை. அப்போ கேட்கிறார் ஆண்டவர், என்னிடம் உன்னை முழுமையாக கையளிக்குமாறு இறைவன் உன்னிடம் கேட்கிறார். நீ கையளிக்க மாட்டேங்கிற. இந்த ஆறுதல் தெய்வம், அன்பின் சிகரம், அன்பின் சிகரத்தை தேவராஜன், தேவர்களுக்கெல்லாம் ராஜாதிராஜன், the Christ the King, ஹல்லேலூயா, மறந்து விடுகிறாய். இதய தீபம், என்னுடைய தெய்வம், இரக்கத்தின் சிகரன். பார்த்து பார்த்து ருசித்து ருசித்து பரவசம் அடையணும். நீதியின் தேவன், வெற்றியின் வேதன், அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவோம் என்ற சிந்தனையோடு. அதனால்தான் இணை சட்டம் 4ஆம் அதிகாரத்திலே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் 31ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இரக்கமிகு இறைவன். அவர் உங்களை கைவிட மாட்டார், அழிக்கவும் மாட்டார். உங்கள் மூதாதையரோடு அவர் ஆணையிட்டு செய்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அல்லேலூயா. அவரிடத்தில் இருக்கிற அந்த 5 முடியாத காரியங்கள், நான் கொடுத்த வாக்கு தத்தத்தை ஒரு நாளும் மறக்க மாட்டேன், மீற மாட்டேன், உடன்படிக்கையை மீற மாட்டேன். 5 காரியங்கள் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் 1, அவர் இரக்கமிகு இறைவன். உங்கள் மூதாதையரோடு அவர் ஆணையிட்டு செய்த உடன்படிக்கையை ஒரு நாளும் மறக்க மாட்டார். எனவே நாம் செய்ய வேண்டியது என்ன? என்னிடம் உன்னை முழுமையாக கையளிக்குமாறு இறைவன் உன்னிடம் கேட்கிறார் என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நாள் ஒரு 5 நிமிடம் ஆண்டவருக்காக உண்மையை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். அல்லேலூயா. இதை கேட்கப் போகின்ற யூடியூப் வழியாக கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. Have a nice day. God bless you, my dear children. Hallelujah.